வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். வெல்கம் டு மிஸ்ஸஸ் மாலினி யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சுடி பார்க்க போகிறோம். பின்னாடி பானெக் வச்சு முன்னாடி கேலப் டிசைன் வச்சு ஸ்லீவில் ஒரு டிசைன், அது ஓப்பனாக வரும். அந்த டிசைன் வச்சு நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் நான் சொல்லித்தரேன். இப்போ நான் வந்து பின்னாடி கழுத்து தைக்கிறேன். பின்னாடி கழுத்து நார்மல் எப்போ போல் நீங்கள் லைனிங் மேலே வரைஞ்சி ஸ்டிச்சிங் பண்ணி எப்போ போல் கட் பண்ணி திருப்புறது அதே மாடல் தான். என்ன நான் கொஞ்சம் ஓரமாக வெட்டி அப்படியே திருப்புவேன். பானெக் தைச்ச பிறகு அதை கட் பண்ணி இப்போ திருப்பி அப்படியே மேல் தையல் போடணும். ஊசி எடை தையல் போடணும். பானெக்கில் வந்து நீங்கள் ஊசி எடை தையல் போடணும். இதுக்கப்புறம் அப்படியே லைனிங்கை வந்து கீழே பாட்டத்து பக்கம் உள் சைடாக மடித்து நீங்கள் தையல் போடணும். தையல் போட்டு சுற்றியும் வந்து லைன் ஸ்டிச்சு நீங்கள் தையல் பெருசாக வச்சு அப்படியே ஃபுல்லாக சுடி ஃபுல்லாமே நீங்கள் அப்படியே ஒரு தையல் போட்டுக்கிட்டால் தைக்கும்போது எக்ஸ்ட்ரா துணியெல்லாம் வெட்டுறக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடு. டேய், வெளியில அக்னி வெயில் ஓவரா இருக்குன்னு உள்ள வந்தா நீ ரொம்ப பேசுற. என்ன லுக்கு? பெரியவர்களே, இப்படி பேசினாதான் நம்ப பல போடும். இப்போ என்ன கேன்வாஸ் வந்து கேலப் டிசைன் மாதிரி வெட்டி நீங்கள் வந்து அதை வந்து லைனிங்கில் வச்சு அயன் பண்ணி அப்படியே வந்து கேன்வாஸ் மேலே ஏற்றாமல் அப்படியே ஓரமாக அந்த கேலப் டிசைன் மாதிரியே ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு அப்படியே வரணும். இது ரொம்ப ஸ்லோவாக ஸ்டிச்சிங் பண்ணணும். நான் வந்து ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேன், நீங்கள் வந்து ஸ்லோவாக ஸ்டிச்சிங் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணிட்டு அப்படியே சிஸ்ஸர் வச்சு அந்த கேலப் டிசைன் பக்கத்தில் தையலில் கத்திரி படாமல் விட்டுங்க. இது நான் வந்து ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேன். அப்படி அந்த வளைவாக இருக்கிற சென்டரில் வந்து அப்படியே சின்ன சின்ன அர்க்காத்து போட்டு கத்திரியில் வெட்டிக்கங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு திருப்பும்போது கரெக்டாக அந்த கேலப் டிசைன் அப்படியே வளைவாக அழகாக உங்களுக்கு தெரியும். அதை திருப்பின பிறகு நீங்கள் அப்படியே அது மேலேயே அப்படியே மேலே அதே மாதிரி ஊசி இடத்தையில் லைட்டாக அப்படியே போட்டே வாங்க. பொறுமையாக போடுங்க. இதுலேயும் நான் ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேன், அதனால் உங்களுக்கு பார்க்க அப்படி தெரியும். அப்படியே நீங்கள் மெதுவாக தைச்சா அது அப்படியே அழகாக வரும். மேல் தையல் வந்து அழகாக வரும். இப்போ வந்து 3 இன்ச்சு நீங்கள் ஒரு கிளாத் எடுத்து அதில் வந்து சைடில் ஓரமாக ஒரு தையல் போடுங்க. இதில் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். 3 இன்ச்சு எடுக்கிறத விட நீங்கள் 2 இன்ச்சு எடுத்து இன்னும் 2.25 இன்ச்சு எடுத்து சைடில் தைச்சு அப்படியே திருப்புனிங்கன்னா உங்களுக்கு வந்து அகலம் வந்து கரெக்டாக வந்து 1 இன்ச் கிடைக்கும். 1.5 இன்ச்சு இதில் நான் வச்சுருப்பேன். இதனால் வந்து இந்த கை ஸ்லீவ் டிசைன் வந்து கொஞ்சம் சொதப்பலாயிடுச்சு. அதனால் நீங்கள் 1 இன்ச், அது வந்து 1.5 இன்ச் தெரியுதுங்களா, இதில் வந்து நீங்கள் 1 இன்ச் வர மாதிரி மடித்து தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டு நீளத்தை வந்து இப்போ வந்து அகலம் வந்து 1 இன்ச்சுனா நீளம் வந்து 2 இன்ச் அப்படி வச்சு நீங்கள் வந்து மார்க் பண்ணி வெட்டினீங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். மார்க் பண்ணி வெட்டுங்க. இப்போ ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு உங்கள் ஸ்லீவ் லென்த் எவ்வளவோ அந்த அளவு நீங்கள் எடுத்து ஒரு குறிப்பிட்ட அகலம், இது வந்து 2 இன்ச் வருதுங்களா, நீங்கள் ஒரு 4 இன்ச் கட் பண்ணி அதை வந்து அப்படியே வரிசையாக வச்சு ஸ்டிச்சிங் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இப்படி வச்சு ஸ்டிச்சிங் பண்ண வரலைன்னா
ஒவ்வொரு பிட்டாக ஏற்கனவே ஓரமாக ஒரு தையல் போட்டு இது மேலே வச்சு அப்படியே ஸ்டிச்சிங் பண்ணிட்டு அப்படியே ஆப்போசிட் எடுத்து நீங்கள் அதுலேயே வந்து அப்படியே ஸ்டிச்சிங் பண்ணிடுங்க. ஏன்னா இதான் வந்து ஸ்லீவ் டிசைன். ஸ்லீவ் வந்து நீங்கள் அளவு பார்த்து சென்டரில் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கணும். அதை வந்து இந்த பிட்டில் 2 பக்கம் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திருப்பினீங்கன்னா உள்ளே வந்து நியூஸ் பேப்பர் இருக்கும். அதை எடுத்துகிட்டு உங்களுக்கு லைனிங் வேணுன்னா லைனிங் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். எங்கள் கஸ்டமர் வந்து லைனிங் வேணான்ட்டாங்க. அதனால் நான் அதுக்கப்புறமா சேவ் பண்ணி ஸ்லீவ் ஏற்றுறதுக்காக ஸ்லீவ் எடுத்து வச்சுட்டேன். இதை வந்து நீங்கள் வந்து ஷோல்டர் எப்போ போல் நார்மலாக சுடிதாருக்கு வந்து ஷோல்டர் அடிக்கிற மாதிரி பீஸில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஷோல்டர் அடிச்சுட்டு ஸ்லீவ் ஏற்ற வேண்டியது தான். ஸ்லீவ் வந்து நான் வந்து இந்த ஸ்லீவ் வந்து ஹோல்ஸாக இருக்கிறங்காட்டி நான் வந்து பாய் ஷர்ட் தைக்கிற மாதிரி ஸ்லீவை கீழே வச்சுட்டு கிளாத்தை மேலே வச்சு நான் வந்து மடித்து அடித்தேன். அடிச்சுட்டு எப்போ போல் மேல் ஒரு தையல் போடணும். அப்படி அடிச்சிங்கன்னா மேலே ஒரு தையல் போடணும். அந்த மாதிரி தையல் போட்டு இன்னும் எப்போ போல் நார்மலாக சைடு பாட்டம் எல்லாமே அடித்து ஃபினிஷிங் பண்ணி எடுத்துக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் மாலினி. பாய். கஸ்டமர் ஃபோட்டோ அனுப்பணுன்னா கண்டிப்பாக பிக்சரில் சென்ட் பண்ணுறேன். பாய். வெரி குட். எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு.